வந்து மூட்டு வலின்னு வர்றவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், நீங்கள் வந்து வெயிட் கூடுதலாக இருக்கீங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ கூட இருக்குது, அதனால தான் உங்களுக்கு மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோட சேர்ந்து என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வந்து குண்டாதான் டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் மூட்டு தேவையில்லையா, ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒன்லி வெயிட் மட்டும் ஒரு காரணம் இல்லைங்க. அது வந்து வெயிட்டுங்கிறது ஒரு ஃபேக்டர். அது போக உங்கள் ஜெனட்டிக் ஃபேக்டர், அம்மா அப்பாவுக்கு அது மாதிரி இருந்துச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் கால்சியம் விட்டமின் டிலாம் ரிச்சாக இருக்குது, உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடுலாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், போனில் உள்ள பெயின் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் உடல் எடை கூட இருக்காங்க, செடன்ட்ரி லைஃப், வெளியிலலாம் அவங்க போகல, கால்சியம் விட்டமின் டிலாம் லோவாக தான் இருக்குது, அப்படி இருக்கவங்களுக்குலாம் சீக்கிரமாக என்ன செய்யும், மூட்டுகள் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால் மூட்டு எடை மட்டும் நம்மளுடைய எடையினால் மட்டும் மூட்டு தேயுது அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் இருக்குது. அதனால தான் வந்து மூட்டு தேய்மானத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லா காரணத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பண்ணணுமே தவிர ஒன்லி வந்து எடை குறைப்பு மூலமாக மட்டுமே எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது.